வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய கரையான்சாவடி அப்படின்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்து நான் பார்த்தேன். ஆனால் அந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீட்டுக்குள்ளே ஹைடாக இருக்குது. அந்த இடம் வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிலங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கரையான்சாவடி அந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு தெருக்குள்ளார ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஜீவசமாதி வந்து இருக்குங்க. இந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருக்கார். அந்த நாகநாதர் அப்படின்ற சித்தருடைய ஜீவசமாதிக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். பாருங்கள், அதோடைய பேக் சைடில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வர்ணம்லாம் தீட்டி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களிடம் வந்து நம்ம கேட்கும் பொழுது 1985 வருடம் தான் வந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த ஜீவசமாதியை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 1 மணி ஆகுது. ஆனால் சமாதி மூடி இருக்காங்க. ஆனாலும் அந்த கிரில் கதவு அதுக்குள்ளேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஜீவசமாதி தெளிவாகவே தெரியுது. அங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வள்ளலாருடைய திருவுருவ படமும் திருவள்ளுவருடைய திருவுருவ படமும் மற்ற சித்தர்களுடைய படங்கள்லாம் உள்ள அழகாக மாட்டியிருக்காங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஜீவசமாதிகள் பெரும்பாலான இடங்களில் நம்ம ஐயாவுடைய வள்ளலாருடைய உருவப்படம் வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தாங்க. இந்த ஜீவசமாதியை பற்றி மற்ற டீட்டெயில் எதுவுமே எனக்கு வந்து சரியாக தெரியல. இங்கே ஒரு வயதான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க பக்கத்தில். அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க 1985 வருடம் இந்த நாகராதர் அப்படின்ற சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. நீங்கள் பூந்தமல்லி பக்கமாக வந்தீங்கன்னா கரையான்சாவடி அப்படின்ற இடத்துல இந்த நாகநாதருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. விருப்பம் உள்ளவர்கள், அவருடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.